ஹே டியூட்ஸ், நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்ஸ் நமக்கு எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல லொகேட் இருக்கிற வேலன் கேஃபேக்கு தாங்க. இந்த கடை ரினோவேட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் வரேன். கடையோட ஆம்பியன்ஸ்னு பாத்தீங்கன்னா செம்ம லக்ஸரி அண்ட் அட்ராக்டிவா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட புதுசா இன்னொன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த கார்டன் ரெஸ்டாரண்ட். சரி, அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கு. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இங்க நீங்க ஃப்ரீயாவே செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்காகவே கார்டன் ஸ்டைல்ல அவ்வளவு அழகா லைட்டிங்லாம் போட்டு ஒரு லார்ஜ் பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த கடை என் ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா இது ஒரு செமையான ஆல்ரவுண்டர் கடை. கொடுத்த காசுக்கு மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஸ்டார்டடா என்ன வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி மிளகு சூப், 2 நாட்டுக்கோழி பீஸ் போட்டு சாப்பிடுறதுக்கு ஸ்பைசியா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நம்ம அடுத்தது அந்த கடையோட ஸ்பெஷல் அப்புறம் என்னோட ஃபேவரட்டான வாழையிலே சுட்ட பரோட்டா வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா காரசாரமா வேற லெவல்ல இருக்கும். ஒரு மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். நம்ம அடுத்தது விருதுநகர் பொரிச்ச பரோட்டா வாங்கியிருந்தோம். இது வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கே நம்ம மட்டன் பெப்பர் கிரேவி வாங்கியிருந்தோம். பீஸ் வந்து நல்லா சாப்பிட்டா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பொரிச்ச பரோட்டாவை அந்த மட்டன் கிரேவியோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு அருமையா இருந்துச்சு. ஒரு நல்ல காம்போ, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்தது தந்தூரி பரோட்டா வாங்கியிருந்தோம். இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சாப்பிடுறதுக்கு டேஸ்டே தெரியல. இதுக்கு தொட்டுக்கே நம்ம ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம். பீஸ் வந்து நல்லா சாப்பிட்டா டேஸ்ட் வைஸ் நச்சுன்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த தந்தூரி போட்டா ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி காம்போ இருக்கு பாருங்க, அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்தது என்ன வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் நூடுல்ஸ். இதுல என்ன விஷயம்னா நான் சிக்கன் தான் கிறிஸ்பியா இருக்கும்னு எதிர்பார்த்து வாங்கினா பார்த்தா நூடுல்ஸே கிறிஸ்பியா இருக்கு. இதோட நம்ம சிக்கன் சிந்தாமணி வாங்கியிருந்தோம். இதோட டேஸ்டும் சாப்பிடுறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே அந்த கிறிஸ்பியான சிக்கனோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு மஸ்ட் ட்ரையா இருந்துச்சுங்க. நம்ம ஃபைனலா என்ன சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா ஃபலூடா. இதை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்ல, எல்லா கடையிலயும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் சாப்பிடுறதுக்கு ஃபுல் லோடடா செம்மையா இருந்துச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா.